ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி மணப்பாறை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சு முடிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதை செய்கிறதுக்குமே வீட்டில் உள்ள குறைவான பொருட்கள் இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப குறைவான நேரத்தில் இதை ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மணப்பாறை முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல மாவு பிசையணும். அதுக்கு தகுந்தாப்பில் நல்ல அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் மெஷர்மெண்ட் கப்பால் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பேக்கெட் அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். கூடவே அரிசி மாவை அளந்த அதே கப்பால் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மாவை கலந்து விட்ட பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டரை நல்லா சூடு பண்ணி உருக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ மாவோடு சேர்த்து பட்டரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆனால் பட்டரை நம்ம நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்க்குறதுனால ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் கை வச்சு நம்ம மாவை கலந்து விட முடியாது. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மாவை கலந்து விட்டுக்குங்க. இந்த பட்டர் மாவில் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கலந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கலந்து விட்டுக்கணும். இப்போ பட்டரை மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். இந்த தண்ணியை கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கணும். அப்போது இந்த மாவுமே பார்த்திங்கன்னா அந்த சூட்டிலே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் சரியான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ சப்பாத்தி மாவோட கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இந்த மாவை சாஃப்டாக நம்ம முதல்ல பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. பிசைஞ்சு எடுத்த பிறகு மாவை இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு நல்லா அமுத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் முறுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாவை நம்ம அப்படியே வச்சிட போகிறோம். அதனால் இந்த மாவு காயாமல் இருக்க 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளெயினான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் முறுக்கு அச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்டார் சைஸில் தான் முறுக்கு செய்ய போகிறேன். மணப்பாறை முறுக்குனாலே இந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும். அதனால் இந்த ஒரு ஸ்டார் இருக்கிறத வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இப்போ இந்த அச்சை நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுமே 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த அச்சுக்குள்ளே நம்ம எவ்வளோ மாவு சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு எடுத்து உருண்டையாக இந்த மாதிரி நீளமாக உருட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது, அதனால் இதில் இன்னும் கொஞ்சம் மாவு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இந்த முறுக்கச்சில் சேர்த்த பிறகு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா ப்ளைனான ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லை வாழை இலையோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் முறுக்கச்சு வச்சு முறுக்கை பிழிஞ்சு விட்டுக்கலாம். முறுக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி ரவுண்டாக செய்யணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே போல் ஃபஸ்ட்டு உள்ள உரத்தையும் லாஸ்ட்டாக முடிகிற உரத்தையும் இந்த மாதிரி லைட்டாக ஒட்டி விட்டுக்கோங்க. இன்னொரு முறுக்குமே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொறுமையாக இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. ரவுண்டாக சுற்றிட்டு இதில் உள்ள ஓரத்தை மட்டும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. கடைசி ஓரத்தையும் ஃபஸ்ட்டு உள்ள இந்த ஓரத்தையும் ஒட்டிட்டிங்கன்னா நமக்கு முறுக்கு எண்ணெயில் போடும்போது பிரியாது. பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதே போல் மணப்பாறை முறுக்கு நீங்களும் டேஸ்ட்டாக செய்யலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இது இந்த பட்டர் ஷீட்லேருந்து எடுக்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கை வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக நமக்கு கைக்கு இந்த முறுக்கு வந்துடும். இப்போ நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக சூடு பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஹீட் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்கு ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம்.
இந்த பாத்திரத்தில் எத்தனை முறுக்கு சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம முறுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் 4 முறுக்கு சேர்த்துருக்கேன். முறுக்கு சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய பபிள்ஸ் விட ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் நம்ம சேர்த்த முறுக்கு எல்லாமே அழகாக எலும்பி மேலே வர ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் வேகட்டும், அதாவது உடனே திருப்பி விட்டுறக்கூடாது, கொஞ்சம் மாவாக இருக்கும். ஒரு நிமிஷமாவது ஒரு பக்கம் நல்லா வேகணும். வெந்த பிறகு நம்ம கரண்டி வச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். முறுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வேக விட்டுக்கோங்க. இப்போ 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. ஒரு பக்கம் நமக்கு வெந்திருக்கும், அதனால் இன்னொரு பக்கம் நம்ம முறுக்கு எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரும்போது நம்ம இன்னொரு பக்கம் எல்லா முறுக்கையுமே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது 2 பக்கமுமே வெந்து ஒரு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரும்போது நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். 2 பக்கமும் முறுக்கு நல்லா வெந்த உடனே பார்த்திங்கன்னா எண்ணெயில் அடியில் முறுக்கு தங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே இதே போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான மணப்பாறை முறுக்கு நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.